You know English? Yes, English. Twinkle, twinkle, little star. You know star? Oh, I know star. இத்தோட நிறுத்துவோமா? யார் நீங்க? அப்பப்ப வரீங்க போறீங்க. ஆனா யாருன்னு சொல்லவே மாட்டேன்றீங்களே. அந்த வானத்துக்கு தெரியும், இந்த பூமிக்கு தெரியும், சுற்றும் காற்றுக்கு தெரியும் நான் யார் என்று. உனக்கு தெரியவில்லை? வானம் சொல்லிட்ட, பூமி சொல்லிட்ட, காற்று சொல்லிட்ட, இன்னும் நீரும் நெருப்பும் தான் பாக்கி. அதையும் சொல்லிட்டீங்கன்னா நீ தான் பஞ்சபூதம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பூதம், பஞ்சபூதம். நான் பூதம் இல்லை. ஐ எம் கருணாஸ், கருணையுள்ள கருணாஸ். ஜஸ்ட் வழிப்போக்கு. அப்படியா? நான் சகாயம், சகஜமான சகாயம். ஜஸ்ட் ஆர்டர்லி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த காலனியில என்னமோ நடக்க போகுது. காலனில எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. புதுசா என்ன நடக்க போகுது? மரம் செடியெல்லாம் நடக்க போகுதா? அறியா பிள்ளை, புரியாம பேசுகிறாய். இந்த காலனியில் முக்கியமான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. என்ன ஜோசியமா? எல்லாத்துக்கும் இப்படி ஒரு சிரிப்பு. ஜோசியம் அது வெறும் ஹாசியம். அதை வெல்வது நமது சாகசம். பேசாம சினிமாவுக்கு பாட்டு எழுது பையன், அடிக்கடி எடுத்து விடுற. சகாயம், இந்த காலனியிலே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உனக்கு மனசு சுத்தம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இது அப்படியே எங்க ஜெயிலர் ஐயா கிட்ட வந்து சொல்லு. சகாயம், நீயும் நானும் சேர்ந்து சாதிக்க போறது நிறைய இருக்கு. யோ, நீ யாருன்னே எனக்கு தெரியல, அதுக்குள்ள பார்ட்னரா? நீ எனக்கு செய்ய போறது உதவி, ஆனா நான் உனக்கு தர போறது பதவி. பதவியா? நீனா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வச்சு நடத்துற? சகாயம், நிச்சயம் என்ன நம்பு. நாம ரெண்டு பேரும் கட்டாயம் சாதிப்போம். இப்ப நீ சாதாரண ஆடலி, பின்னால ஆக போற எக்ஸ்ட்ரார்டினரி. நிஜமாவா சொல்ற? ஆமா, இத யாருக்கிட்டையும் சொல்லிடாத. கரெக்ட். சொன்னா என்னதான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சகாயம், இது விளையாட்டு இல்ல, இது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியணும். நீ எனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி? அதாவது ஏய், என்ன சதி திட்டம் நடக்குது? உன்னை எப்படி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா தம்பி. ஆமா, சாரி யாரு? அந்த வானத்துக்கு தெரியும், இந்த பூமிக்கு தெரியும். போதும் போதும், மீதிய நானே சொல்றேன். இவர் பேரு கருணாஸ். கிட்டத்தட்ட ஒரு பரதேசி மாதிரி. அதான் பரதேசியும் பேசிக்கிறீங்களா? ஏய், யார பார்த்து பரதேசின்னு? ஏய், உன்னை வேண்டாம் பரதேசின்னு சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லுவாங்க? போடா பரதேசி. ஏய், பரதேசின்னு ஊருக்கே தெரியும். நீ பரதேசிடா. பரதேசி. பரதேசியிடம் சொல்வேன் ஒரு உண்மை. ரகசியம் காப்பது அவன் கடமை. அதனால் கிடைப்பதோ பெரிய பெருமை. இல்லாவிட்டால் மிஞ்சுவதோ அவன் மடமை. இவன் கூடியே நீ பழகு, அதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. 14, 14, 3, 17, 9, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, இல்லை 8, 6, 14, 14, 3, 17. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோலி குண்டு ஆடிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா. அதுக்கு இல்லைங்க, நேரம் ஆயிடுச்சே, தூங்கலையான்னு கேட்டேன். டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இல்லை, இப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸி, நிறைய வேலை இருக்கு, தூங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை. வேலை 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 அதான் முக்கியம். 8, 6, 14, 14, ரொம்ப அரட்டிக்காதீங்க, நேரத்தோட போய் தூங்குங்க. 20. மா தயவு செய்து போய் தூங்குமா நீ. 8, 6, 14, 14 குழப்பிட்டா. ஒரு வாட்டி கூப்பிட்டு ஒரு கணக்கு வருது. 8, 6, 14, 14, 3, 17, 18, 19, 20. 8, 6, 14, 14, 3, 17, 18, 19, 20, 21, 22, 24. இல்லை 8, 6, 14, 14, 3, 17, 18, 19, 20. 8, 6, 8, 6,
8 6 14 14 3 17 18 19 சொல்லு 8 6 14 14 3 17 18 19 8 6 18 யாரு? என்ன யாருன்னு தெரியல? தெரியலீங்களா? எவ்வளவு சீரியல் பார்த்திருப்ப, எவ்வளவு சினிமா பார்த்திருப்ப. இப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலைவிரி கோலமா வந்தாலே புரிஞ்சுக்க மாட்டேன். பேயின்னு பின்னாடி லைட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு பாரு. என்னது பேயா? ஆமா, அதுவும் சாதாரண பேய் இல்ல, மோகினி பேய். உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். ஐயோ, நான் ஏற்கனவே இன்னொரு பேய்க்கு வாழ்க்கப்பட்டிருக்கேனே. என்ன ஜோக்கா? இப்படி ஜோக் அடிச்ச ஒரே இழுப்பு உன் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிடுவேன். நீ என்ன பேயா இல்ல ரத்த காட்டேரியா? சாதாரணமா பேய், டார்ச்சர் பண்ணா ரத்த காட்டேரி. ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கள விட்டு எதுக்கா என்ன தேடி வந்திருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வாசக்கதவை திறக்கறியா? உள்ள வரணும். நீதான் பேயாச்சா, எதுக்கு கதவை திறக்கணும்? அப்படியே ஜன்னல் வழியா வாயேன். வரலாம், ஆனா நான் அப்படி வரமாட்டேன். ஏன்னா எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். எந்த வீட்டுக்கு போறதா இருந்தாலும் கதவை தட்டிட்டு திறந்துட்டு தான் உள்ள போவேன். பரவாயில்ல, மரியாதை தெரிஞ்ச பேயா இருக்க. வரேன். யோ, என்னையா குனிஞ்சு பாக்குற? இல்ல, கால் இருக்கான்னு பார்த்தேன். பேய்னா கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பேய் பிசாசுங்களுக்கு கால் இருக்காதுன்னு யார் சொன்னா? தோ காலு. நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான், எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. அம்மா, உன் பொண்டாட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, என் பொண்டாட்டி தான். அது இருக்கட்டும், என்ன விஷயமா வந்த? சொல்றேன். என்ன புது வேலைக்கான எஸ்டிமேட் ரெடி பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த திருசூலம் பங்களாவை இன்னும் 2 மாசத்துக்குள்ள புத்தம்போது பங்களா ஆகிடுவேண்ணா. அப்படி பண்ணனா அதை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்டேன். உன் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அதுவும் தலைகில அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கும். என்ன சொல்ற? அந்த திருசூலம் பங்களா கான்ட்ராக்டை கைவிட்டுருன்னு சொல்ல வரேன். ஐயோ, கை விடுறதா? 2 லட்சம் ரூபாய் லாபம் விட மாட்டேன். புரியாம பேசுற. அது எங்களுக்கு ரொம்ப ராசியான பங்களா. என்ன மாதிரி இன்னும் 20 25 பேய்ங்க அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க உலகமே அந்த பங்களாவாயிடுச்சு. நீ அந்த பங்களாவை ரிப்பேர் பண்ணா நாங்க அப்புறம் வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்படியே போறதா இருந்தாலும் அந்த மாதிரி சகல வசதிகளோட கூடிய ராசியான பங்களா எங்களுக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். அதனால அந்த பில்டிங் ரிப்பேர் கான்ட்ராக்டை கைவிடுன்னு சொல்ல வரேன். இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கு, நிச்சயமா கைவிட மாட்டேன். வேணா ஒன்று செய்யறேன். அந்த பங்களா பக்கத்துல புதுசா ஒரு பழடைஞ்ச பங்களா எல்லா வசதியோட கட்டித்தரேன். அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுத்துருங்க. என்ன விளையாடுறியா? இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? என்ன ஆனாலும் சரி, நான் அந்த கான்ட்ராக்டை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? அப்போ உங்க ஆளுங்களை அங்க வேலை செய்ய விட மாட்டோம். ஆவிங்களா வந்து தொந்தரவு கொடுப்போம். ஐயா, நீ வேற. எங்க ஆளுகள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஆவிக்கெல்லாம் பயப்பட மாட்டானுங்க. இதை விட பயங்கரமான ஆவி எல்லாம் அவங்க வீட்டுல பாத்துட்டானுங்க. இப்போ முடிவா என்னதான் சொல்ல வர? என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கான்ட்ராக்டை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க தூங்க வராத போய் எனக்கு டவுட். 2 லட்சம் ரூபாய் வருதுன்னு உடனே சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டீங்களா? ஐயோ, இது சின்ன வீடு இல்லம்மா, இது பங்களா. ஓஹோ, வசதி இல்லைன்னா சின்ன வீடு, வசதி என்ன பெரிய பங்களாவோ? இல்ல, இது பெரிய பங்களா இல்ல, திருசூல பங்களா. இது பேரு. ஓஹோ,
அந்த ஓனர் நம்ம பேயம்மா தானா? ஐயோ இது பேயம்மா இல்ல, ஆமா இது பேயம்மா, பேய் அக்கா, பேய் தங்க, பேய் சித்தி எல்லாம் வருவாங்க இப்போ. நீங்க தூங்க வராத இங்க வேலை செய்யணும் நடிச்சிருக்கும் போது தெரிஞ்சது. ஏங்க இது என்ன ரிப்பேர் கான்ட்ராக்டா இல்ல லைஃப் கான்ட்ராக்டா? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ நான் மோசம் போயிட்டேனே. எங்க உங்களுக்கு பேய் மாதிரி இப்படி ஒரு சக்காலத்தி தேவையா? இந்த சமயம் பார்த்தா அத்தை மாமா வேற ஊர்ல இல்ல, இல்லைன்னா அவங்க கிட்ட போய் என்ன நியாயம் கேட்க? ஐயா லொட லொடன்னு தகர டப்பா மாதிரி கத்தாத. ஆமாங்க தகரட பார்த்தா இப்போ அவங்களுக்கு தகர மாதிரி தான் தெரியுவேன். ஐயோ பேய்க்கு வாய்க்கப்பட்ட மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், நிஜமாவே ஒரு பேய்க்கு வாய்க்கப்பட முடியுமா? என்ன சொல்றீங்க? ஐயோ முட்டாள், இது பேயம்மா இல்ல, அந்த திரிசூலம் பங்களால வாயில நிஜமான பேய். இந்த கான்ட்ராக்ட் எடுத்து கூடாதுன்னு மிரட்ட வந்திருக்கு. ஐயோ அன்னைக்கு நீங்க சொல்லும் போது ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நிஜமாவே பேய் வந்து நிக்குதுங்க. இங்க பாருங்க, உங்க புருஷன் பொண்டாட்டி விவகாரத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முடிவா அந்த பில்டிங் கான்ட்ராக்ட கைவிட போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. இப்ப இந்த இடத்தை விட்டு நீ போறியா இல்லையா? போகலன்னா அவ பேயா மாறிடுவோம். நிஜமாவே பேய் தாங்க. சாகுராகி நான் நினைச்சுனுக்கிறேன் மனுஷல, பட்டா நான் நினைச்சு அவனை இல்லாமலே பண்ணிடுவேன். சாகுராகி நமக்குன்னு அங்கேருந்து வந்து சேர்ந்துக்கிறான் பாரு. சாகுராகி வேலு என்ன இன்னத்துக்குள்ள ஜூட வர? அந்த பேமானி இல்லப்பா. எந்த பேமானி? அதான்பா அந்த சாகுராகி. எந்த சாவுராக்கி? ஆனா இந்த சோமாரிப்பா. பாரு வேலு, யாரு சாவுராக்கி பேமானி சோமாரின்னு தெரியிட்டா சொல்லுது. நீ இன்னோவா சொல்றத பார்த்தா என்னைய சொல்ற மாதிரி இருக்குது. அட சரவணா, உன்னை போய் நான் அதெல்லாம் சொல்லுவேனா? அந்த குடாக்கு தான்ப்பா சொன்னான். எந்த குடாக்க? அதான்பா அந்த சோமாரி பேமானி சாகுராகி. பார் மறுவாஜா சொல்லிட்டேன், சுத்தி சுத்தி வராத, டைரக்டா விஷயத்துக்கு வா. அந்த பேமானில மேட்டர் என்னான்னு சொல்லு. சரி சரி, அந்த ஆள் என்ன பண்ணிக்கினா, நம்ம காலனி கேட் இல்ல அதை மறைச்சிக்கினா மாதிரி அவன் காரை கொண்டு வந்து நிறுத்திக்கினான். நான் அவங்ககிட்ட போய் சார் உன் காரை கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கு சார்னு. அதுக்காம என்னயா நான் எங்க வேணாலும் நிறுத்துவேன், ரொம்ப பேசினா காலனியே இல்லாம போயிடுங்கிறான். என்னது காலினே இல்லாம பூடுமா? யோ 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 ஏன் இந்த பேச்சு பேசுற? காலனியே இல்லாம போடுமா? ஏன் அப்படி அபசகனமா பேசினீங்க? அட தாயம்மா, நாங்க அதை பத்தி பேசல, அங்க ஒரு சாகுராகி. ஐயோ அண்ணாத்த, நீ வேற ஏன் உசுர வாங்குற? அந்த ஐயர் வீட்டுல படம் ஒன்றி போனதுல இருந்து இந்த காலனில எல்லாம் அபசகனமா நடந்து நிக்குது. நானே வயிற்றுல நெருப்பு கட்டின்னு சுத்தி நிக்கிறேன். ஏன் அண்ணாத்த பேசர் பண்ற? நல்ல வார்த்தையா பேசு. தாயம்மா, இப்ப நீ என்னத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இந்த பாரு வேலு, எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தரும். ஆம்பா, எது நடந்தாலும் அது நல்லது தான் நடக்குது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மேலேந்து சொல்லிக்கிறாரு. ஐயர் வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்களே. தத்துவம் பேசாத, போயா போய் வியாபாரத்தை பாரு. உருப்படாது சார், நிச்சயமா உருப்படாது. கரெக்ட் சார், நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். இப்படியே போயிட்டு இருந்து வச்சுங்க, கட்சியில ஒண்ணுமே இல்லாம போயிடும். தட்டி கேட்கணும் சார், தட்டி கேட்கணும். தட்டி என்ன சார் கேட்கறது? தலையில குட்டியே கேட்கலாம் சார். யார் கேட்கறது? யார் கேட்கறதுன்னு? ஐயோ என்னது இது இப்படி கத்துறீங்க? இப்பதான் நான் சொன்னேன் வேலைன்னா இப்படிலாம் பேசாதன்னு, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா இப்படியே பேசாம இருந்தேன்னு வச்சுங்க, கடைசியில ஒண்ணுமே இல்லாம போய் எல்லாமே காலி ஆயிடும். ஆமா, அப்புறம் அப்படி சொன்ன மாதிரி தெரு தெருவா அலைய வேண்டியதான். என்னப்பா பேசுறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்களேன். தண்ணி தாயமா தண்ணி. பாத்தியா வேலு, 2 பெருசும் ஃபுல்லா கடையில போய் முடிச்சுட்டு மிளகா பஜ்ஜி வரை கட்டின்னு வருது. ஐயா எப்போல இருந்து உனக்கு அந்த பழக்கம்? என்னையா நீ சொல்ற? தண்ணி குடிக்கிற தண்ணி சொல்றேன்ப்பா. இந்த காலனில அவன் கண்ணா பின்னால செலவழிக்கிறான். நிலைமை இப்படியே போய் இருந்து வச்சுக்க, கடைசியில தெரு தெருவா லாரியை தேடி ஓடி போக வேண்டியதுதான். அட கர்மமே, இது தெளிவா சொல்லக்கூடாதா? நான் என்னவோ ஏதோ பயந்தே போட்டேன். அப்பா எதுக்காக அழறாய்? அம்மா போயிட்டா. அம்மா போயிட்டாளா? எங்க அம்மாவா? மாதேவோட அம்மாவா? ஏம்மா யாரும்மா போட்டா? பாட்டி மாவா பெரிய மாவா? ஐயோ அம்மா பூச்சாமே, என்னையா பண்றது? கம்மிரு ஒவ்வொரு கதை. என்னம்மா ஆச்சு, தெளிவா சொல்லுமா. எங்க அம்மா போயிட்டா. ஐயோ இந்திராமா, உங்க அம்மாவே போச்சா? ஐயோ இப்படி போயிட்டா உங்க அம்மா. என்ன அந்த அம்மாவை பாவம் பீலிங்ல இருக்குது. ஏமா உங்க அம்மாவுக்கு என்ன நோய்? எல்லாருக்கும் சும்மா இருக்கல. கொல்பாக்கத்துல இருந்து எங்க அம்மா என்ன பார்க்க வந்தா இல்லையா? நான் இல்லாத போது என்கிட்ட சொல்லிக்காமையே ஊருக்கு போயிட்டா.
இவ்வளவுதானா? இதுக்கு எதுக்காக இவ்வளவு அழறாய்? பின்ன எங்க அம்மா என்னை விட்டுட்டு ஊருக்கு போனா எனக்கு வருத்தமா இருக்காதா? ஓ ஆஹா, உங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்களா? ஏம்மா தாயம்மா, அவங்க அம்மா என்னமோ மேல போயிட்டு தான் நினைச்சு ஓன்னு ஒப்பாரி வச்சு வீடையே சாவு விட மாத்திருவியா? என்ன எதுவும் பேசாதுன்னு சொல்லிக்கின்னு நீங்கெல்லாம் மங்களகரமா பேசுறீங்களோ? நல்ல வேளை இந்த நேரம் அந்த நாகராஜா பையன் இல்ல. அவன் இருந்திருந்தான் நிச்சயமா மூலம் கொட்டி விசில் அடிச்சு சாவு விடாவே ஆக்கியிருப்பான். ஆம்பா நல்ல வேளை நாகு இல்ல. அந்த ஆள் இருந்தா ஒரு டெட் பால் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துங்கனே. ஐயோ, நீ பேசும்போதே வருது யாது. ஐயோ சும்மா இருக்கிறீங்களா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி ஆளுக்கு அபசகனமா பேசுறீங்க? கண்டிப்பா இந்த காலையில என்னவோ நடக்க போகுது பாருங்க. கோவிந்தா கோவிந்தா, திருப்பதி வெங்கடாஜலபதி, என்னை மட்டும் காப்பாத்துப்பா கடவுளே. ஆஹா, ராமகிருஷ்ணா, நீ எங்கடா இங்க வந்த? கோவிந்தா. போச்சு போச்சு. தாயம்மா, நீ சொல்றது கரெக்ட். இந்த காலனிக்கு என்னமோ நடக்க போகுது. சார் என்ன சார் சொல்ற? இந்த பாருப்பா, இந்த ராமகிருஷ்ண பையன் இருக்கானே, சாதாரணமா யார் காலையாவது விழுந்தான்னு வச்சுக்க, உடனே அவங்க மேல போய் சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு காலனி வாசல்லையே விழுந்திருக்கான். என்ன நடக்க போகுதோ? என்னங்க என்னங்க அப்பா போன் பண்ணாரு. ஜப்பான்ல இருந்தா? ஜப்பான்ல இருந்து இல்ல, எங்க அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணாரு. உங்க அப்பா? என்ன எங்க அப்பானோட சுதி இறங்குது. சரி சொல்லு, என்னவா? ஊர்ல திருவிழா வரப்போதான், அதுக்கு நாம கண்டிப்பா கலந்துக்கணும்னு அப்பா சொல்றாரு. ஆமா, 2 மாவலை குத்த மாட்ட முடியாத உடனே திருவாண்டுவீங்களே. ஏன் 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 அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசு, ஹனிமூன் கிளம்பிட்டு இருந்தோம். உங்க அப்பா வந்தாரு, மாப்பிள்ளை இப்ப ஹனிமூன் போதீங்க, அப்புறமா போய்க்கலாம், ஊருக்கு வாங்க திருவிழா இருக்குன்னாரு. திருவிழா ஏதோ பெருசா இருக்குன்னு பார்த்தா ஒரு 6 அடி கோவில், அதுக்கு ஒரு 3/4 அடி பந்தல், 2 கம்பி மத்தாப்பு, இதான் திருவிழான்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டாரு. அன்னையிலேருந்து நம்ம ஹனிமூனே போகல. அப்படி ஒரு ராசி. உங்க ராசி அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, சும்மா சும்மா எங்க அப்பா குரல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 6 அடியோ 60 அடியோ சாமி சாமி தான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாம அந்த திருவிழாக்கு போறோம். பாருங்கம்மா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, என்னால வர முடியாது. நீ வேணா ஐஸ்வர்யா கூட்டிட்டு போ. இந்த திருசூலம் பங்களா வேலை வர கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சாகணும். ஒரு 2 நாள் வேலை தள்ளி போட்டா குடியா முடிக்க போயிடும். அம்மா, 2 நாளோ 2 மணி நேரமோ என்னால வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா நீ கூப்பிடு. என்ன அடம் பிடிச்சாலும் என்ன ஆயிதாலும் என்னால வர முடியாது. அப்படியா? சரி, என்ன சேர்ந்தவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். நான் யாரு? பாவப்பட்ட ஜென்மம். உங்களை கட்டி ஏண்டி 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 என்ன இம்சை பண்றீங்க? ஏண்டி என்ன டார்ச்சர் பண்றீங்க? இந்த வீட்டுல நிம்மதியா போச்சு, எனக்கு நிம்மதியா போச்சு. என்னடா வாழ்க்கை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உள்ள போனா டார்ச்சர், இங்க இந்த மோகினி ஹிம்சை. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். என்ன இன்ஜினியர் சார், எப்படி இருக்கீங்க? உங்க பொண்டாட்டி கூட ஊடல் போல தெரியுது. கிண்டலா? நான் அந்த கான்ட்ராக்டை கைவிட மாட்டேன், நீ என்ன தொந்தரவு பண்ணாதான் அன்னைக்கே சொன்னேன்ல. எதுக்காக வந்த? ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை ஏன் பேயா நினைக்கிறீங்க? உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு அவசியம் தானா? ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? இந்த திருசூலம் கான்ட்ராக்டை விட்டுற வேணான்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். நிஜமா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அந்த கான்ட்ராக்டை நீங்க விடக்கூடாது. தேங்க்ஸ். ஆமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல, பேரு கூட ஐஸ்வர்யா. ஐசுன்னு சொல்லமா கூப்பிடுவோம். ஆமா, ஐசுக்கு பேய் பிடிச்சா எப்படி இருக்கும்? அவ பேய் பிடிச்ச ஆடுனானா ஊரே அவளை பைத்தியக்காரின்னு சொல்லும். அப்புறம் ஸ்கூல்ல இருந்து அவளை வெளியே தள்ளிடுவாங்க. படிப்பு கெட்டு போயிடும், கல்யாணமே நடக்காது. நீ என்ன நிறைய தமிழ் சினிமா பாக்குற பேயா? இப்படி வில்லத்தனம் கடுமையா சொல்ற. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த கான்ட்ராக்டை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஏன் சார், உங்க பொண்ணு பேர்ல உங்களுக்கு அக்கறை இல்லையா? என் பொண்ணு மேல நிறைய அக்கறை இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், என் பொண்ணை ஒண்ணு நீ பண்ண முடியாது. நான் அந்த கான்ட்ராக்டை விட மாட்டேன். நான் உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசுறேன். உனக்கு விளையாட்டா போயிடுச்சு. பின்னாடி நீ இதை பத்தி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். முன்னாடி என்ன, இப்பவே வருத்தப்படுறேன், கூட்ட மாட்டிக்கிட்டேன்னு. பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு சாமி நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால என்ன எந்த பேய் எதுவும் பண்ணாதே. இந்த கான்ட்ராக்டை நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன்.
ஏன் சார் இப்படி டென்ஷன் பண்றீங்க? அந்த பில்டிங் கான்ட்ராக்டை விட்டு தொலைங்கன்னா விட வேண்டியதானே? எப்ப நீ ஒரு பேயா இருந்து என்கிட்ட இவ்வளோ கெஞ்சறியோ இதுல ஏதோ சம்திங் மேட்டர் இருக்கு. அதனால அந்த கான்ட்ராக்டை நான் கைவிட மாட்டேன். ஓஹோ, பேய் காதலா? இதுக்குதான் என்னோட சண்டை போடாம நடிச்சிட்டு இங்க வந்து உட்காருறீங்களா? அன்னைக்கு என்னன்னா பேய் பிசான்னு சாக்கு சொன்னீங்க, இன்னைக்கு கைவிட மாட்டேன் டைலாக் அடிக்கிறீங்களா? ஐயோ புவனா, அது இல்ல புவனா. இவ்வளவு பார்க்காம ஒரு நாள் கூட உள்ளார இருக்க முடியாதுன்னா திருவிழாக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஐயோ புவனா, இவ பேய் புவனா. தெரியும், பேய் அம்மா. ஏண்டி பணத்தை காமிச்சு என் புருஷனை மயக்கலான்னு பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சத்யா, அவ பேய் அம்மா இல்ல, நிஜம் பேய்.